ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து சாட் மசாலா தான் செய்ய போகிறோம். வாங்க நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த சாட் மசாலா வீட்லேயே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நிறைய நம்ம சீ ஃபுட் சமைக்கும் போதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ஸ்லாம் செய்கிறோம்ல, அப்போ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டாக நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம தனியாக போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் போல் மிளகு, 1 துண்டு அளவுக்கு பட்டை போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 5 போல் கிராம்பு. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டேன். இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். நான் வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சி வச்சுருந்தேன் ஈரம் இல்லாமல். அதையும் போட்டு நம்ம நல்லா அந்த கடாயிலே நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்றாமல் அப்படியே வறுத்துக்கணும். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வறுத்துக்கணும், நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்தா இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் பவுடர் போட்டிருக்கேன். இந்த மாங்காய் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையுமே கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பிங்க் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் அந்த பிளாக் சால்ட்டு அது போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சரின்ட்டு அது இல்லாதனால நான் பிங்க் உப்பு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போல் அந்த நம்ம சமைக்கிற சோடா உப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். அடுத்த பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாங்காய் பவுடர் பார்த்திங்கன்னா எல்லா கடையிலையும் கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே தான் ரெடி பண்ணேன். சரி, உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சீக்கிரமாக அதை எப்படி செய்யணும் வீட்டிலையே அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. செம்ம வாசனையாக இருக்குது, கம்ம கம்மன்னு. அதுக்கப்புறம் இதுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த பொடின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிக்கன் கீமாலாம் பண்ணுறோம்ல, அப்போ கொஞ்சம் லைட்டாக சேர்த்தா டேஸ்ட் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சென்னா மசாலாலாம் செய்கிறோம்ல, அப்போ கொஞ்சமாக போடணும். அந்த மாதிரிலாம் போட்டால் டேஸ்ட்டு வித்தியாசமாக நல்ல வாசனையாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளோட சமையலே. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் கெட்டே போகாது. ஏன்னா நம்ம மசாலாலாம் வறுத்து அரைச்சிருக்கோம்ல, அதனால கெட்டே போகாது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியான அளவு தான் செஞ்சுருக்கேன். சரி, அப்பப்போ அரைச்சிக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.